என்னிலிருந்து, என் நாவிலிருந்து, என் சொல்லிலிருந்து, என் வாக்கிலிருந்து என்னை காக்கும் பழனி ஞான தண்டாயுதபாணி பொற்பாதம் போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் திருப்புகழ் வணக்கம். இன்றைய தினம் மிக முக்கியமான பதிவு. நாம் ஏற்கனவே கூறியிருந்தபடி பழனி வழிபாட்டு முறையில் இன்றைய தினம் பழனி வழிபாட்டில் பார்த்திங்கன்னா 4 பிரிவுகளாக பிரித்து நம்ம பகுதி 1, பகுதி 2, பகுதி 3, பகுதி 4 பார்க்க இருக்கிறோம்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய முதல் பதிவு பகுதி 1, பழனி பகுதி 1 இன்றைக்கு பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி பழனியை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி நமக்கு இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஞான தண்டாயுதபாணியுடைய அருள் நமக்கு இருக்குது. அவருடைய கட்டளையின் பேரில் இன்றைக்கி நம்ம பகுதி 1 பழனியை பற்றி சிந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது. ஆகையால் அடியேனுக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் பழனி முருகனுடைய வாழ்த்துக்களை சொல்லி பழனியை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு அனுமதி வாங்கணும். எங்கே வாங்கணும் அனுமதினா, கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள்கிட்ட நம்ம அனுமதி வாங்கணும். பழனி மண்ணிலே ஜீவசமாதி அடைந்துள்ள முக்கியமாக போகர் ஐயா அவர்கிட்டையும் புலிப்பாணி சித்தர் ஐயா, இவங்க 2 பேரும் முக்கியமாக பார்த்திங்கன்னா அங்கேயே ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாங்க. போகர் ஐயா அவருடைய பொற்பாதம் பணிந்து, புலிப்பாணி ஐயா அவருடைய பொற்பாதம் பணிந்து, இரு சித்தர்களுடைய ஆசியோடையும் திரு முருகப்பெருமானுடைய கருணை கடலின் கந்தனுடைய அருளாசியோடும் இந்த பழனி பகுதி 1 என்னும் பழனி வழிபாட்டு முறையை நாம் பார்க்க போகிறோம். பழனி பகுதி 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பழனி மண்ணில் வாழக்கூடிய தெய்வங்களை பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. பழனின்னு பெயர் வர காரணம் என்ன, பழனி எப்படி உருவாச்சுங்கிறது மட்டும் பார்த்துடலாம். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பழனி அப்படிங்கிற அந்த சொல் பழனம் என்னும் சொல்லிலிருந்து வந்தது. அது அதுக்கு முன்னாடி பொதினி அப்படின்னு இருந்திருக்கு. பொதினி, பழனம், இந்த சொல் மருவி பழனின்னு உருவாகி இருக்குது. முன்னாடி காலத்தில், அதாவது சங்க காலத்தில் அந்த வரக்கூடிய பாட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த பாட்டுக்களில் பார்த்திங்கன்னா பொதினி பழனம்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அந்த பாட்டில். ஆகையினால் பழனி என்பது பழனம், பொதினி என்னும் சொல்லிலிருந்து உருவானது. அதே போல் இந்த பழனி பார்த்திங்கன்னா பொதினின்னு சொல்கிறாங்க, பழனின்னு சொல்கிறாங்க. திரு ஆவினன்குடினாலும் பழனி தான். சித்தன் வாழ்வுன்னு சொல்கிறாங்க. சிவகிரின்னு வெவ்வேறு பேர் இருக்குது பழனிக்கு. பழனி, பொதினி, திரு ஆவினன்குடி, சித்தன் வாழ்வு, சிவகிரி எனவும் அழைக்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்தில் இருக்குது. அழகிய ஒரு ஊர் தான் இந்த பழனி. முருகப்பெருமானுடைய எழில் கொஞ்சம் ஊர், முருகப்பெருமானுடைய அருள் பொங்கி வழியக்கூடிய ஒரு ஊர் நம்ம பழனி. முருகப்பெருமான் இங்கே பார்த்திங்கன்னா 365 நாளும் விரும்பி அமர்ந்து அருளாசி வழங்கும் தலம்னா அது பழனி தான். நம்ம பழனி ஞான தண்டாயுதபாணி அருளாசி வழங்க ஒரு காலம் முன்னெடுத்து வைத்து பார்த்திங்கன்னா ரைட் லெக், அதாவது வலது காலை முன்னெடுத்து ஓடோடி ஆசி வழங்க தயாராக நின்று கொண்டு மலை மேலே தண்டாயுதபாணியாக நின்று அருள் பாலிக்கக்கூடிய ஊர் தான் நம்ம பழனி. இந்த பழனி பார்த்திங்கன்னா முன்பு காலத்தில், அதாவது சங்க காலத்தில் பார்த்திங்கன்னா வைரக்கற்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு பட்டை தீட்டும் தொழில் நடந்திருக்காங்க. பழனியை சுற்றி பார்த்திங்கன்னா தங்கம், வைரம், வைடூரியம் போன்ற அரிய பொக்கிஷங்களுக்கு உண்டான அந்த பட்டை தீட்டுதல், பளபளப்பு செய்தல், மினுமினுப்பு செய்தல், அதுக்கு அந்த தங்கத்தை வார்த்தல், இது போன்ற பொன் வழிபாடு வேலைகள் செய்யக்கூடிய, பொன் வேலைகள் செய்யக்கூடிய, வைரக்கற்கள் வேலைகள் செய்யக்கூடிய ஒரு தலமாக பழனி இருந்திருக்கு. அதுக்கு பொன்னுடை நெடுநகர் பொதினி அப்படின்னு ஒரு செய்யுள்ள வருது. அதுக்கு குறிப்பு இருக்குது. அப்புறம் அந்த அளவுக்கு ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஊராக பழங்காலத்திலேருந்து நம்ம பழனி விளங்கியிருக்கு. சரி, இப்போ இந்த பழனியில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழனி மண்ணில் வாழக்கூடிய தெய்வங்கள்.
இந்த இந்த அந்த மண்ணில் ஒரு சில அந்த பழனி ஊர் மண்ணுடைய தெய்வங்கள் இருக்குது. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்கள ஃபஸ்ட்டு வணங்கிட்டு தான் நம்ம வந்து பழனியில் முதல்ல அவங்க போய் வணங்கி அவருடைய ஆசி பெற்று தான் நம்ம வந்து அடுத்து வந்து பழனி ஞான தண்டாயுதபாணி மலை கோயிலுக்கு அருகாமையிலே வரணும். அதுதான் முறை. அதில் யார் யார் பார்க்கணும்னா பெரிய ஆவுடையார் கோவில். பெரிய ஆவுடையார் கோவில்ங்கிறது ஒரு சிவன் கோவில். இந்த சிவபெருமான் வந்து சுயம்பு லிங்கமாக காட்சி அளிக்கக்கூடிய, மேற்கு நோக்கி காட்சி அளிக்கக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற பழமையான அமைதியான அருமையான ஒரு கோவில். இது பார்த்திங்கன்னா மானூர் கோதை மங்கலம் வழியாக 4 கிலோமீட்டர் பழனியிலேருந்து சென்றீங்கன்னா அங்கே ஒரு ஸ்டாப் வரும். அங்கேருந்து ஒரு பாதை போகும். 1 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா பெரிய ஆவுடையார் கோயில் வந்துடும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா தொன்மையான சுயம்பு லிங்கம் அமைந்த கோவில். அதே போல் இந்த பெரிய ஆவுடையார் கோயில் பார்த்திங்கன்னா சண்முகா நதி அதனுடைய கரையில் அமைந்திருக்கு. சண்முகா நதி அப்படியே தவழ்ந்தோடும். அந்த சிவனுடைய கோயில் ஓரமே சண்முகா நதி வந்து தவழ்ந்து ஓடிட்டுருக்கும். இந்த சிவன் வந்து பார்த்திங்க இவரை வணங்கிய பின்னரே, இந்த பெரிய ஆவுடையார் சிவனை வணங்கிய பின்னரே முருகனை போயிட்டு வணங்கக்கூடிய வழிபாட்டு முறை இருந்திருக்கு மரபில். ஆனால் இப்போது அந்த மரபை யாரும் பயன்படுத்துறதில்ல. அந்த மரபை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தணும், மரபை கடைபிடிக்கணும். இந்த பெரிய ஆவுடையார் கோயில் போனீங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இடம். நான் போயிருக்கேன். அங்கே பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி, ருத்ரன், மேற்கு நோக்கிய சிவலிங்கம், சப்த கன்னி தேவிகள், இது போன்ற இன்னும் மிக முக்கியமான மூர்த்தங்களும் அங்கே இருக்குது. இன்னும் நிறைய பரிவார தெய்வங்களும் அங்கே வந்து கோயிலில் வந்து வீற்றிருக்கிறார். அவர்களையும் நீங்கள் பார்க்கணும். ஆக பழனி மண் தெய்வங்களை முதல்ல நீங்கள் பழனிக்கு போனால் பார்க்க வேண்டியது 4-5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெரிய ஆவுடையார் கோவில். பெரிய ஆவுடையார் கோவில். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது பெரிய நாயகி அம்மன் திருக்கோயில். பெரிய நாயகி அம்மன் திருக்கோயில் அப்படிங்கிறது அம்பாள் கோவில். இது வந்து பார்த்திங்கன்னா ஊர்கோவில் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பழனி ஊருக்குள்ளவே இருக்கும். நம்ம பார்த்த பெரிய ஆவுடையார் கோயில் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். பெரிய நாயகி அம்மன் வந்து ஊருக்கு உள்ளாரவே அந்த லிமிட்டில் இருக்கும். இப்போ பெரிய நாயகி அம்மன் வந்து ஊர்கோவில்னு சொல்கிறோம். யானை கோவில்னு இன்னொரு பேர் இருக்குது. யானை கோவில், ஊர்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக அழகான அருமையான கோவில். இந்த அம்மன் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான தெய்வம் அங்கே வந்து பெரிய நாயகி அம்மன். இந்த அம்மன் அந்த மண்ணில் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறாங்க. அந்த அம்மன் பார்த்திங்கன்னா அம்மன் வந்து வலதுபுறமும் இடதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா கைலாசநாதரும், நடுவில் அங்கே வந்து வள்ளி தெய்வ யானையோட முத்துக்குமார சுவாமி முருகப்பெருமான் இருக்கிறார். வலது பக்கம் பெரிய நாயகி அம்மன், இடது பக்கம் கைலாசநாதர், நடுவில் வள்ளி தெய்வானை முத்துக்குமார சுவாமி குமரன் கந்தன் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சோமாஸ்கந்த தரிசனத்தோடு அமைந்துள்ள ஒரு கோவில் தான் இந்த பெரிய நாயகி அம்மன் கோவில். அதே போல் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான அந்த 27 நட்சத்திரம், அப்புறம் அந்த ராசிகள் நட்சத்திரம், இந்த ராசி நட்சத்திரங்களுக்கு உண்டான அந்த தெய்வங்கள் அனைத்தையுமே பார்த்திங்கன்னா அங்கே உள்ள தூணில் வந்து செதுக்கி இது வழிபாடு நடத்தியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் இப்போவும் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். ஆக மிக முக்கியமான ஒரு கோவில் தான் இந்த பெரிய நாயகி அம்மன் கோவில். இப்போ என்ன சொல்லியிருக்கேன், பெரிய ஆவுடையார் கோவில் ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும். இப்போ சிவபெருமான் கோவில், அதுக்கடுத்து பெரிய நாயகி அம்மன் கோவில், அது வந்து அம்பாள் கோவில். அங்கே பார்த்துட்டு அடுத்து தான் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது 3ஆம் படை வீடு சொல்லக்கூடிய திரு ஆவினன்குடி. திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோயில். 3ஆம் படை வீடுன்னு சொன்னாவே திரு ஆவினன்குடியை தான் நீங்கள் சொல்லணும். ஆமாம், நம்ம பழனி தண்டாயுதபாணி வந்து மலை கோயில். அது பிறகு தான் போகர் ஐயா அவருக்கு பிறகு தான் அது வந்து உருவாகினது. அவர் மேலே மலை கோயில் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மண்ணோட தெய்வங்கள் லிஸ்ட்டில் நம்ம வந்து 3ஆம் படை வீடு திரு ஆவினன்குடியை பார்க்கணும். அதை பார்க்கும்போது அதில் திரு ஆவினன்குடியுடைய விசேஷம் என்னன்னு பார்க்கும்போது,
இங்கே வந்து லட்சுமி, காமதேனு, சூரியன் 3 பேரும் வந்து வழிபட்ட ஒரு திருத்தலம் தான் இந்த 3ஆம் படை வீடு திருஆவினன்குடி. திருன்னா லக்ஷ்மி, ஆனா காமதேனு, இனன்னா சூரியன் 3 பேரும் வழிபட்ட கோவில் தான் இந்த திருஆவினன்குடி. இங்கே பார்த்தீங்கன்னா நக்கீரர் அப்புறம் வந்து அருணகிரிநாதர் இவர்கள் இருவராலும் பாடல் பெற்ற தலம் இது திருஆவினன்குடி. மிக மிக பிரசித்தி பெற்ற மிகவும் அருமையான கோயில் இது. இங்கே தரிசித்துட்டு அதன் பிறகு நீங்கள் லட்சுமி நாராயணர் பெருமாள் திருக்கோயில் இருக்குது இதே மண்ணில், அதே பழனி மண்ணிலே. அங்கேயே இது எல்லாமே பக்கம் பக்கம் தான் இருக்குது, உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நீங்கள் ஈஸியாக போகலாம். ஸோ லட்சுமி நாராயணர் பெருமாள் திருக்கோயில், அதுக்கப்புறம் மாரியம்மன் கோயில், ஊருடைய மாரியம்மன் கோயில் இருக்கும். இதுக்கு அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது நான் என்ன சொன்னேன், பெரிய ஆவுடையார் சிவபெருமான் கோயில், அதுக்கடுத்து பெரிய நாயகியம்மன் அம்பாள் கோவில், 3ஆம் படை வீடு திருஆவினன்குடி கோவில், அதுக்கடுத்து லட்சுமி நாராயணர் பெருமாள் கோவில், மாரியம்மன் கோவில். ஃபைனலாக நீங்கள் வந்து பழனி மண்ணோட தெய்வங்கள் கோயில் லிஸ்ட்டில் நீங்கள் பார்க்க வேண்டியது இடும்பன் மலை கோயில். இடும்பன் மலை கோவில் ஏறி இடும்பன் மலை கோவில் பார்த்துடணும். பார்த்துட்டு ரிட்டன் இறங்கி இந்த பழனி தெய்வங்களுடைய மண்ணில் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய வழிபாட்டை கம்ப்ளீட் பண்ணுறீங்க. பகுதி 1 இதோடு நிறைவடைகிறது. அடுத்ததாக பகுதி 2ல் பழனி கிரிவலப்பாதை தெய்வங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வழிபாட்டு முறை. இந்த வழிபாட்டு முறையில் ஃபஸ்ட்டு நீங்கள் பழனிக்கு போனீங்கன்னா ஒரு 2 நாள் எடுத்துக்கணும். முதல்ல அதிகாலையிலேருந்து முதல்ல இந்த மண்ணோட தெய்வங்கள்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து கிரிவலப்பாதை தெய்வங்களை பார்த்துட்டு, அதுக்கப்புறமா தான் மலை கோயில் மேலே போய் பழனி ஞானதண்டாயுதபாணியும் கடைசியாக தரிசிக்கணும். தரிசிக்கும் போது மொத்த அனுகிரகத்தையும் பெற்று வாழலாம். மீண்டும் சந்திப்போம். அடுத்ததாக நம்ம பகுதி 2ல் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்ல காத்து கிடக்கின்றேன். அனைவருக்கும் திருப்புகழ் வணக்கம், நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் பகுதி 2ல் பழனி வழிபாடு பகுதி 2ல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.